வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ். உங்களை பீப்புள் ஸ்ட்ரீம் ப்ராப்பர்ட்டிக்கு அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த டோல்கேட்டுங்க. இந்த டோல்கேட் வந்து பார்த்தீங்கன்னா வத்தலக்குண்டு பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்குங்க. இந்த பைபாஸ் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் டு தேனி பைபாஸுங்க. இப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்து கட் ரோடு வழியாக நம்ம வந்து தார் ரோடு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ரீச் ஆகலாங்க. இந்த தார் ரோடு முடிஞ்சவொடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்பாதை வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. இந்த மண்பாதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டருங்க. தார் ரோட்டில் இருந்து ஒரு 500 மீட்ரு வந்து மண்பாதை வந்து கண்டினியூ ஆகுங்க. நல்லா நீட்டாக வந்து வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மண்பாதை நீட்டாக இருக்குங்க. 20 அடி டு 25 அடி வந்து இந்த பாதை இருக்குங்க. அந்த தார் ரோடு முடிஞ்சவொடனே மண்பாதையில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டார்ட் ஆகும். பாதையுமே வந்து 20 அடி டு 25 அடி மண்பாதை ஸ்டார்ட் ஆகுங்க. 500 மீட்ரு தாங்க ப்ராப்பர்ட்டிக்கு. இந்த மண்பாதை வழியாக அப்படியே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராப்பர்ட்டியை வந்து ரீச் ஆகிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. நல்லா ஒரு ஜம்முன்னு ஒரு லொக்கேஷனில் அழகாக இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு பக்கத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. வத்தலக்குண்டுலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 6 கிலோமீட்டர் வரும். வத்தலக்குண்டு பக்கத்தில் ஒரு டோல்கேட் இருக்குங்க. டோல்கேட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டு 2.5 கிலோமீட்டர் தான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பக்கங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் எம்டி லேண்டுங்க. இது மொத்தம் 5 ஏக்கருங்க. இதனுடைய விலை வந்து ஓனர் வந்து 20 லட்சம் சொல்கிறாருங்க. வாங்க பெஸ்ட்டாக மேக்ஸிமம் என்ன ஓனர்கிட்ட உட்காந்து பேசி நான் உங்களுக்கு முடிச்சு தரமோ நான் முடிச்சு தரேங்க. ரேட்டுமே வந்து நெகசபிள் தாங்க, சரிங்களா? இதில் போரோ கிணறோ சர்வீஸோ எதுவுமே கிடையாது. பியூர் எம்டி லேண்டு. நீங்கள் இடத்த வந்து நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிக்குங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க. இது சிறப்பு என்னென்னா பக்கத்தில் ஒரு 3 குளம் இருக்குங்க. அந்த மழை பெஞ்சு 3 குளம் வந்து உங்களுக்கு வந்து ஃபில் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வாய்க்கால் வழியாக தண்ணி வந்து வந்துடுங்க உங்களுக்கு. இந்த வாய்க்காலாம் தோண்டி வச்சுருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து மழைலாம் உங்களுக்கு வந்துச்சுன்னா வாய்க்கால் வழியாக தண்ணி வந்து ஃபில் ஆகிடலாம். இது சிறப்பு இதாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எம்டி லேண்டாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. அதுவும் லோ பட்ஜெட்டாக இருக்கிறனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. வாட்டர் சோர்ஸுமே அருமையாக இருக்குங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிணறுலாம் அடுத்து உங்களுக்கு வீடியோவில் வரும். கிணறுலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நம்ம நல்லா ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு எல்லாமே அடுத்த வீடியோ உங்களுக்கு அந்த கண்டினியூவாக வீடியோவில் உங்களுக்கு வருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விவசாயம் பண்ணாலும் பண்ணிக்கலாம். தென்னை மரம் வேறு எந்த வகையான விவசாயமும் இந்த மண்ணில் நீங்கள் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, மாட்டு பண்ணை வச்சாலும் வச்சுக்கலாம். அது போக வேறு ஏதாவது நீங்கள் கமர்ஷியலாக ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து தயவுசெய்து வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் திரும்ப சொல்கிறேங்க, பைபாஸ்லேருந்து அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டு 2.5 கிலோமீட்டர் தாங்க. உங்களுக்கு வண்டி பார்த்தா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிலாம் ஃப்ரீயாக இருக்குங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. நீங்கள் வாட்டுக்கு போகலாங்க. ட்ரக்கு முதல்கொண்டு வந்துட்டு போகுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்லாம் வந்து ஓனரு ப்ராப்பராக லீகல் பார்த்து நீட்டாக வச்சுருக்காருங்க. டாக்குமெண்ட்டில் எந்த வில்லங்கமே கிடையாது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக இருக்குங்க. நல்ல வாஸ்து பிரகாரம் நல்லா நீட்டாக வந்து இடம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த சொசைட்டியில் சம்பாதிக்கிறீங்க. தயவுசெய்து இப்படி இடங்களை நீங்கள் வாங்கி போடுங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல இன்கம் கொடுக்குங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5 ஏக்கருங்க. விலை 20 லட்சம் சொல்கிறாங்க. வாங்க மேக்ஸிமம் என்ன ஓனர்கிட்ட குறைச்சி பேசி கொடுக்குறப்போ நான் குறைச்சி கொடுக்குறேங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 குளம் இருக்குங்க. பாதை நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனுடைய தென்னை மரம் தாங்க இது. பாருங்கள், தென்னை மரம் இவ்வளோ அருமையாக வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு நல்ல அருமையான ஒரு மண்ணுங்க இது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அருமையான ஒரு மண்ணை நீங்கள் வாடகை வாங்கி விவசாயம் பண்ணிங்கன்னா பாருங்கள், காயெல்லாம் பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள். நல்லா காய்ச்சிருக்குங்க. அது நல்லா செழிம்பாக நல்லா பக்கத்தில் சொன்னேன்ல கிணறு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகாதுங்க. தண்ணி ஃபுல்லாக தண்ணி இருக்குங்க, சரிங்களா? நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஒரு பிளேஸுங்க அது. தயவுசெய்து நண்பர்களே மிஸ் ஆகாதீங்க. பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு போரை போட்டுட்டு அருமையாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த இடத்துல 20 டு 25 அடி மண்பாதைங்க இது. தயவுசெய்து சொல்கிறேன், நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. நல்ல நமக்கு ஓனர் வந்து நமக்கு டைரெக்டாக தாங்க. அதேமாரி உங்கள்கிட்ட ஒரு டீட்டெயில் சொல்லிவிட்டு ஓனர்கிட்ட ஒரு டீட்டெயில் சொல்லிட்டு நம்மகிட்ட கிடையாது. எல்லாமே ஓப்பன் டாக் தாங்க. அதேமாதிரி இந்த குறுக்கோழியில் போகிறது நீங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த மீடியேட்ரு ப்ரோக்கர் என்னென்ன வேலை பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரிலாம் போக மாட்டாங்க. நேராக வாங்க, பேசி நான் முடிச்சு விட்றேங்க. ஓகே.